அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி நிறையா ஒரு 22 வீடியோ போட்டிருப்பேன், இல்லை ஒரு 23 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நான் போட்டிருப்பேன். அது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன்ல ஒரு இன்ட்ரோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து எடிட்டிங் தான் நினச்சிக்கோங்க, அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே இருங்க, புதிய மோட்டே எப்படி இது நான் செம்மையாக இருந்தா டாப் அப் பண்ணியான்னு டப்புன்னு கேட்டுறாதீங்க. நான் டாப் அப் தான் பண்ணவே மாட்டேன். எப்படியும் அங்கே பாருங்க 0+ பேமெண்ட்டு சும்மா 9 இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க நான் ஏன். ஓகே, பேட்டில் ராயலான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பேட்டில் ராயல் தான். நான் ஃபஸ்ட்டு டைம் விளாட்றேன் பேட்டில் ராயல். இதில் ஃபஸ்ட்டு டைம் விளாட்றேன். ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தன் விளாண்டா எப்படி விளாடுவாங்கிறதான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தான் விளாண்டதே இல்லை, கண்டிப்பாக விளாண்டதே இல்லை. கேஷ் கோடு தான் விளாண்டுருக்கேன். கேஷ் கோடு அது யாரா முன்னாடி யார் அது? ஓ நம்ம தானே, நம்ம ஸ்குவாடு தான். ஓகே, இதில் விளாட்றவங்க எல்லாம் நம்ம நம்பனுக்கு தான். ஒருத்தன் போயிட்டான், என்னடா ஆச்சு? போயிட்டான் என்னன்னு தெரியல, போயிட்டான். ஸோ ஓகே, அவன் பேசுகிற சொன்னதான் என் ஃப்ரெண்ட்ஸு பேசுகிற சொன்னதான் நான் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்கும். ஃப்ரீ ஃபயரில் பேசும்போது கொஞ்சம் ரொம்ப நாய்ஸாக தான் இருக்கும். இதில் வேறு நான் இதில் என் வாய்ஸையும் போட்டு இந்த எடிட்டிங் பண்ணேன்னா மொத்தமாக வீடியோவே நாய்ஸ் ஆகிடும். அதனால நான் பேசுகிறதெல்லாம் எனக்கு போடலை, மொத்தமாகவே நாய்ஸ் ஆகிடும். சரி ஓகே இறங்குவோம். ஏன்னா வந்து அவங்க 2 பேரையும் வர வச்சு தான் எடிட் பண்ணுறப்போ வர வச்சு வேணால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஆனால் வந்து அவனுங்க எங்கேயோ இருக்கானுங்க, நான் வந்து எங்கேயோ உட்காந்து விளாண்டுட்டு இருக்கேன். ஓகே, இறங்கணுன்னானே ஒரு ஸ்கேனர் கிடச்சிருச்சு. ஸ்கேனர் வச்சு டப்பு டப்புன்னு அடிச்சிடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச கன்று ஒன்றுனாலே அந்த கன்று தான், அதனால நான் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வேறு அந்த கன்னோட பேரும் தெரியாது அந்த அளவுக்கு. ஓகே, மெடிக்கேட்டை கிடச்சிச்சு. கொஞ்சம் வந்து சளி பிடிச்சிருக்கு. ஓய் ஓய் நம்ம இங்கே இருக்கோம் பார்த்துட்டு அப்பயும் பயப்படாமல் எதுவுமே இதாக அப்படியே ஆடுறான். 100 புல்லட்டு கன்று. ஐயோ 100 புல்லட்டு கன்று தான், அவ்வளோதான். அடாடெல்லாம் முடிஞ்சு பா. நான் சொல்கிற பார்த்துட்டு டப்புன்னு திரும்ப ஓடிலான்னு தப்புசான். நான் அப்படியே டப்புன்னு ஸ்கேனர் வச்சு டப்புன்னு போட்டாங்க. ஓகே, அவன்கிட்ட இருக்க லூட்டையும் எடுத்தாச்சு. ஐயோ லூட் எடுக்க மாட்டேன், சாரி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே இருங்க, முதல்ல மெடிக்கேட்டை போட்டுட்டு வந்து நம்ம போய் எடுப்போம். ஓகே எடுத்தாச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க 1 டாப் சேலஞ்சு பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது, 1 டாப் தான் உங்களுக்கு வரவே வராது, அந்தளவுக்கு வராது. சும்மா வந்து லைட்டாக அடிக்க தெரியும், அப்பப்போ சில நேரம் விழும். லைட்டாக அடிக்க தெரியும், நானும் அடித்தா விழுகாது. அடிக்க தெரியும், அதனால் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவுட்டை போட்டேன் 1 டாப்னு. அடிக்க தெரியும், ஆனால் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் அடிக்க மாட்டேன், அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சும்மா அப்பப்போ திடீர்னு ஊந்துடும் வீடியோ எடுக்கும்போது, சும்மா அப்படியே ஊந்துடும். நல்ல கன்று தான் கிடச்சித்தரா. ஓகே, ஆங்கு கன்று கிடச்சிச்சு. எனக்கு ஆங்கு கன்னால் தெரியவே தெரியாது. சும்மா ஃப்ரீ ஃபயர் விளாடும் போது கேஷ் கோடில் இருந்துச்சு பார்த்தேன். அப்போ தான் வந்து அந்த கன்னோட பேர் ஆங்குங்க. யாரும் ஓடுறான் ஒரு பேக்கில் போட்டு முடிச்சு விட்டாச்சு. ஓகே, உங்கள்கிட்ட போய் லூட் எடுத்து போகிறேங்க சார். நான் வந்து அப்போ விளாண்டுருக்கேன். நான் வந்து பழைய ஃபோன் நான் விளாண்டுருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. யாரவா பின்னாடி இருந்த டீரானலா இல்லை முன்னாடி இருந்த டீரானு தெரியல. முன்னாடி தான். நல்லா மெடிக்கேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போண்டாரு 8 ஏய் நம்ம டீம்மேட்டு தான் இருக்கானுங்களே. இவன் பக்கத்தில் வரான், அந்த ஒன்றும் இல்லை, கரெக்டாக என் காலுக்கிட்ட வந்து நிற்கிறான். ஓகே அடிச்சாச்சு. ஓகே இது வேற. ஓகே நல்லா கண்ணு கிடச்சிருச்சு. ஓகே இந்த கண்ணு நல்லா தான். திடீர்னு உன்னை பார்த்தோன்னே எனிமி நினச்சிக்கேன். எனிமி தானே போ. ஏய் அங்கே ஒருத்தர் வர மாதிரியே காட்டுச்சு. புல்லட் சிம்பிள் என்னான்னு தெரியல, பார்ப்போம் இருங்க. புல்லட் சிம்பிள் ஆனால் காட்டுச்சு, தெரியல. ஓகே எவனும் இல்லை, நம்ம டீம்மேட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் ஆஃப்லைன் போயிட்டான் போல, ஃபோன் வச்சு எங்கேயோ போயிட்டான் போல. நான் முதல்ல வந்து இல்லை ஐயோ பேர் வேறு பாட்டு போச்சு டப்புன்னு. ஐயோ எப்படி சொல்கிறது,
ஓய் ஐயோ ஐயோ, சரி ஓகே அப்புறமா சொல்கிறேன். ஓய்தா என்னமோ ஓய்தா நீ என்னமோ. சரி ஓகே நான் அப்பயே சொல்லிட்டேன், நான் வந்து அந்த அளவுக்கு பிளேயர்லாம் இல்லை, நான் ஆடவே மாட்டேங்கிறேன்னு கேட்டுறாதீங்க. ஓய் அங்கேருந்து அவனை அடிச்சுட்டே இருக்கானுங்க ரொம்ப நேரமா. ஏய் நான் நிறைய வீடியோ வந்து போடுறேன், நீங்கள் சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க போடு போடு. ஆனால் நான் வந்து அதை போடவே இல்லை. எல்லா வீடியோலையும் ஒரு வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் போடுறேன்ட்டு சொல்கிறேன். ஆனால் வந்து நான் அந்த வீடியோ போடவே மாட்டேங்கிறேன், எனக்கே தெரியல. இப்போ வந்து இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு வேறு எந்த கண்டென்ட்டே தெரியல ஃப்ரீ ஃபயரில். ஐயோ ஐயோ நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்கும். ஏன் யாராதையோ சரி லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் வாழ இந்த இடத்த விட்டு போவோம். ஐயோ பின்னாடி எத்தனை பேர் தாண்டா எனக்கு சொல்லி ஓடுறா பூஸ்ட்டை போட்டு ஓடுறா. ஐயோ பூஸ்ட் வேறு, ஐயோ டச் ஒர்க் ஆகுது, போடு வேறு லேண்ட் ஆகுது. போடா பூஸ்ட்டை போடுறோம் போடி போடா. எத்தனை பேர் தாண்டா அடிப்பீங்கன்னா மெடிக்கேட்டை போடுவோம். நான் வந்து எதுக்கு அவன் தூரம் போயிட்டுருக்கான், அவன் ஒருத்தன் நம்ம டீம் இருக்கான் இல்லையா, அவனை வந்து பார்க்க போயிட்டு இருக்கிறேன். அவன் வந்து வண்டியில் தூக்கிட்டு போவான்ட்டு அவனுங்க நல்லா பின்னாடி சுட்டுக்கிட்டே இருக்கான், நீ எனக்கு விடாமா. ஓகே டே ஓகே டேய் திரும்ப ஓகே போகலாம். அச்சோ அண்ணா போயிட்டு ஐயோ கேட்பான். ஐயோ என்னோட இது வேற ஸ்கில்ல வேற இது பண்ணிட்டான். அங்கே இருக்கான் பாருங்க எறும்பு மாதிரி தெரியும். நிற்கிறான் பாரு, சீக்கிரம் வந்து ஏறாடே ஏறா. அங்கே ஏறிட்டான் போகலாமா நம்ம போவா வண்டி புகையுது. ஏன்டா இறங்கின பைத்தக்காரா. ஷோ நாமளும் போய் நான் பார்ப்போம். எங்கே ஓடுறான்னு தெரியலையாவா. போவோம் எங்கடா அவங்க தூரம் ஓடிட்டே இருக்கிற. சரி வரண்டா. ஓகே இன்னும் ஓடிட்டே இருக்கான் விடாமா. எங்க அங்கே என்னமோ அங்கே ஒருத்தன் எனிமி நிற்கிறான் பார்த்துட்டேன். அவன் பக்கத்தில் ஓடி போகிறான், அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறான். அந்த ஓடுறான் பாருங்க. டாய் மாட்டினாடு போடா. ஷோ லைட்டாக வந்து நான் முடிஞ்சால் வந்து ஃப்ரீ ஃபயர் சவுண்டு ஆட் பண்ணுறேன், லைட்டாக சவுண்டு கம்மியாக. அவனை போட்ட நானே லூட் எடுக்க ஓடுறான் பாரு, நான் நின்றான். என்னத்தரா தூக்கி போட்ட. சரி ஓகே எனக்கு ஃப்ரீ ஃபயர் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. இப்போ என் கூட ஓடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ப்ரோ பிளேயரு, கிராண்ட் மாஸ்டர்லாம் இல்லை, அவன் மாஸ்டரு. அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் நான் ஆட மாட்டேன், அவன் நல்லா ஆடுவான். எனக்கும் அவனுக்கும் ஒன்று சொன்னான் வச்சா அவ்வளோதான், என் கதை வந்துடுது. ஓகே டேய் எனக்கு கூடாண்டா. எனக்கும் பாதி வந்துடுச்சுடா 200. சரி ஓகே முடியல. ஓகே என்கிட்ட 1800 இருக்குது இது காசு. ஓகே நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீடியோ டும் சகுர் தான் வச்சுருக்கதை பார்த்தேன். நிறைய பேர் டாப்பே பண்ணாமல் டும் சகுர் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து யூடியூப்பில் ஹவு டு பை த டும் சகுர் இன் ஃப்ரீ ஃபயர்ன்னுட்டு நான் போட்டேன். யாருமே போடலை டும் சகுரை எப்படி இது பண்ணுறது. ஆனால் வந்து நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி போடுறேன் யூடியூப்பில். எப்படியாவது ஏதாவது பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டு போடுறேன். தமிழில் வந்து யாராவது போட்டிருப்பாங்க, அது தமிழில் ஒருத்தவங்க கூட போடல. ஒரு பையா போட்டிருந்தாரு, ஏதோ போட்டிருந்தாரு. சரி அந்த கார் எடுத்துப்போம். இந்த பையா ஒரு பையா போட்டிருந்தாரு, அது சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே போகலாம். வந்து ஏறாண்டா. ஐயோ ஜிப்லைனில் போயிட்டான். சரி இன்னொருத்தன் இருக்கான்ல, அவன்கிட்ட போ. எங்கடா அவன், எங்கே அவன் இன்னொருத்தன், அவன் என் பின்னாடி இருக்காங்க. ஐயோ இவனுங்க வேற சுற்றி முற்றி என் டிரைவராகவே ஆக்கிடுவானுங்க போறியே. அவனுக்கு தான் ஓலை என்ன வரையிருவானுங்க, காரை எடுத்துட்டு வாடா எனக்கு. கடைசியில் பார்த்தா என்னை டிரைவர் ஆக்கிடுவானுங்க. யானை காரை சொல்கிற பைத்தியம் வந்து ஏறிட்டான். ஓகே போவோம். ஐயோ லேக் இது போன்னு வேறு. ஓகே ஏன்டா இருங்க பைத்தியம். அந்த அவங்க குதிரை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுப்பான். எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் எடுப்பான். எடுத்துட்டான் பார்த்தீங்களா. குதிரைக்கு ஸ்கின் வச்சுருக்காங்க. அவனும் ஒரு ப்ரோ பிளேயர் தான், குதிரைக்கு தான் ஸ்கின் வச்சுருக்கான். ஸோ ஓகே
நம்மகிட்ட வந்து மான்ஸ்டருக்கு மட்டும்தான் நம்மகிட்ட வந்து ஸ்கில் இருக்குது. வேற எதுக்குமே நம்மகிட்ட ஸ்கில் இல்லை. நம்மகிட்ட எதுக்குமே ஸ்கில் இல்லை. கேய் கத்தி எனக்கு கிடச்சிச்சு. ஓகே வந்து ஏறுவானா? குதிரை தான் எனக்கு முக்கியம். நீட்டு குதிரை போயிடுறான். சரி ஓகே போகலாம். போயிட்டே இருப்போம். எங்கடா போற? முதல்ல என் கோயில் வந்துருச்சு. ஓரியன், அந்த ஓரியன் ஸ்கில் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் ஓரியனே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே நான் வந்து அதிகமாக ஓரியனே யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். எனக்கு ஐயோ குதிரை அடிச்சு ஓடுது. ஓகே அங்கே ஓடுறோம் பாருங்க, எப்படி ஓடுறோம் பாருங்க. வெறி கொண்டு ஜிப்லைனில் போகிறோம். ரெடியேட்டு போட்டுட்டு இருக்காங்க கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே சண்டை இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, எனக்கே தெரியல. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். வீடியோ எடுத்துட்டு சும்மா பார்த்தேன். அப்போ வந்து எனக்கே தெரிஞ்சது அங்கே சண்டை போட்டுட்டு இருந்திருக்கானு. ஐயோ நான் ஜிப்லினில் போட்டு போக மாட்டேன். என் கார் தான் எனக்கு முக்கியம். அவனை போய் பிக்கப் பண்ணுவோம். கூப்பிட்றான் பாருங்க அங்கே போயிட்டு கார் எடுத்துன்னு வாடான்னு. ஓகே கூப்பிட்றான். நான் தான் அவங்க சவுண்டு தான் எடுத்துட்டேன். அவன் பேசுறதுதான். ஓகே பூஸ்டை போட்டு வரண்டாடுறா. ஐயோ பாடி ஒன்னா. நான் வந்து இன்னொன்று போடலாம் பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு கேம் டெவலப்பர் ஆகுறதுன்னு தான் போடலான்னு பார்க்குறேன். ஓகே மொபைல்லே வந்து எப்படி கேம் டெவலப் பண்ணுறது. நான் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபோன்லேயே ஆரம்பிக்க போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்டுன்னுட்டு என்றவங்களுக்கு ஃபோன்லேயே எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன்ல. சொல்லலாமா நீ தான் சொல்லணும். ஓகே ஒரு வெடிக்கட்டு கிடச்சிருக்கு. ஓகே இந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஓகே எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை நான் கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். இப்போ முடிக்க போறியாடா? பேட்டில் ராயில் முடிக்க போறியான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்ல மாட்டேன். இல்லை பேட்டில் ராயல் முடிச்சுட்டு தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ வந்து நான் பேட்டில் ராயல் படிக்க போகிறேன். எதிரிக்கு எங்கே இருக்காங்க எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன். அப்படியே சொன்னேன். அப்படியே வந்து உண்மைன்னு இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் என்ன ஹேக்கர் தானே நீங்கள். ஏன்னா ஹேக்கருக்கு தானே எல்லாமே தெரியும். ஓகே என்ன இதுதான் அவன் சொல்கிறான். ஓகே அங்கனா இருக்கிற மாதிரி காட்டுச்சு. CR7 போட்டு வச்சுக்கலாம். அங்கே எங்கடா சொல்கிறேன். டேய் என் காரா, டேய் என் காரை சுட்டு வெடிக்க வச்சிட்டீங்கல்ல. இல்லை விட மாட்டேன்டா விடுறா அவன்கிட்ட. அப்புறமா ஐயோ 1v1 போட்டான் வந்துட்டு. அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சு. நான் அப்போ வந்து 1v1 வந்துட்டு போகிறேன்டான்னு தான் சொல்லலாம்னு வந்தேன். டப்பு நீ வந்துட்டு போட முடியுமா மைண்டில் வந்துருச்சு. ஸோ ஓகே நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நான் கோல்டு 1ல் கோல்டு 2ல் பார்த்தீங்களா எவனும் சேஃப் மாட்டு சமத்தி அடி வாங்கிக்கிறான். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பாய் 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 from you. Bye from I am Challenger. Bye 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 bye.